ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொடுமைப்படுத்துறா நிஷா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து புடலங்காய் கூட்டு தான் வந்து பார்க்க போறோம். புடலங்காய் கூட்டு இல்ல கிரேவி. பருப்பு கிரேவி. அதுக்கு வந்து புடலங்காயை வந்து இங்க காமிய மூஞ்ச காமிய. ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா நிஷா அடுப்பு பக்கத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் செய்கிறேன். ஏன்னா நிஷா விவரம் சொல்லுவாள். பருப்பு வந்து 100 துவரம் பருப்பும் 50 பாசி பருப்பும் ரெண்டையும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச புடலங்காய், ஒரு தக்காளி, 2-3 பூண்டு பல், கொஞ்சோண்டு ஜீரகத்தை போட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா விசில் எடுத்து வச்சுருக்கோம். விசில் நல்லா இதாகிடுச்சு. இது கூட வந்து அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்க. உட்காரு பாப்பா. இது கூட இப்போ வந்து தேங்காய் ஒரு 3 ஸ்பூனுக்கு தேங்காயும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டு ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து செல்வா தாளிக்க போகிறாரு. எண்ணெய் எடுத்து ஊற்றுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. நான் சொல்லிக்கிறேன். போதும். ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? அடுப்பு பற்ற வைக்கணும். இருங்க, நான் அடுப்பு நல்லா எரிய வச்சுட்டு. கேஸ் ஸ்டவ் அடுப்பு பற்ற வைக்கணும். விரவை போட்டு அதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாமே பண்ணி தான் ஆகணும். சரி இருங்க, நான் விறகு நல்லா எரிச்சு விட்டுட்டு நாங்கள் மறுபடியும். இப்போ வந்து நல்லா அடுப்பை எரிய வச்சுட்டு நல்லா எரியுறாங்க. இப்போ வந்து நல்லா எரியுறாங்களா? எரியுது. பாருங்க எப்படி நல்லா பற்ற வச்சுருக்கேன்னு. இப்போ என்ன செய்யணும்? ஜீரகம் 1/4 ஸ்பூன். போதுமா? போதும். அடுத்து வெங்காயம், மிளகாவை கிள்ளி போடணும். இங்கே கொடுங்க. கிள்ளுங்க. இந்த மிளகாய் எடுத்து கிள்ளுங்க. இப்போ வெங்காயத்தை போடுங்க. கருவேப்பிலை பறிங்கள். நல்ல வேலை வாங்குறடி. இப்போ வேலை வாங்கினா தானே, முடியாதப்போ வேலை செய்யவே மாட்டேன். அதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே பறிங்க. ஜீரகத்தை எடுத்து விளாண்டுருக்க. சரி சரி, நீ இடத்த இது பண்ணாத. குக்கிங் பண்ணுறது நீங்களா நானும்? அப்படி நல்லா இடுப்பில் கை வச்சு நல்லா சொகுசாக தான் நிற்கிறேன். வெங்காயம் வதங்கணும். உங்களுக்குலாம் இந்த வந்து புடலங்காய் கூட்டு பிடிக்குமான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். புடலங்காய் கூட்டு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை இல்லாதப்பையா நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம். அது ஏன்னா அது காய்கறி மட்டும்தான். நீங்கள் அது அப்படி இல்லை. எங்கள் அத்தை வந்து இது அது என்ன திருவண்ணாமலை திருப்பதிக்கு வேண்டிட்டு கவுச்சி வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பாலாஜி என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிட்டு வந்துருக்கு. பருப்பு எடுத்து ஊற்றுங்க. பாப்பா உப்பெல்லாம் இருக்கா? உப்பு கரெக்டாக இருக்க. ஊற்றிடவா? ஓகே இருங்க, இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறோம். தண்ணி ஊற்றணுமா? இப்போ வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சதை வந்து இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். பாப்பா எடுத்து நக்கிட்டு இருக்கா. நக்கி பார்க்குறா. தேங்காய் இதோட என்ன கலந்துருக்கேன்னு சொல்லிட்டு தேங்காயும் ஜீரகமும் கலந்துருக்கேன். அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்மளோட புடலங்காய் கிரேவி செம்மையாக. சொல்கிறா புண்ணாக்கு அப்படிங்கிற. அவ்வளோதான், நம்மளுடைய புடலங்காய் கூட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் சொல்லுமா.